request Anandan sir to come to the stage to give away the felicitation address. இவ்விழாவுக்கு வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏபிஎஸ் 10 வருஷம்ன்றது சாதாரண வளர்ச்சி இல்லை, ரொம்ப கஷ்டம். அவர் எடுத்துக்கிற தொழில் அந்த மாதிரி, அதாவது சொல்லுவாங்க லைட் லேம்ப் விச் கேன் லைட் மெனி லேம்ப்ஸ் மாதிரி அவர் பண்ணுற அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உண்மையிலே லட்சக்கணக்கான பிள்ளைங்களுக்கு பெரிய பயனளிக்குது. அதாவது பயனுள்ள ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்கிறது ஒரு மனசுக்கு ரொம்ப இதமானது தான். சாதாரண ஒரு ஏசி வாங்கினாலே ஒரு வருஷம் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் இயர் அவங்களை பிடிச்சி கூட்டுட்ருக்கணும். 10 வருஷமாக நல்லபடியாக பண்ணதுனால பார்த்தா ஒரு 3 ஸ்கூல் எல்லாமே எம்சிசி ஸ்கூலு, அதெல்லாம் உண்மை பெரிய பாரம்பரியமான ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் இருந்தெல்லாம் ஒரு பாராட்டு வாங்கிறது சாதாரண வேலை இல்லை. ப்ளஸ் அவருடைய தொழிலை பார்த்திங்கன்னா அவரே போய் கேன்வாஸ் பண்ணி தான் அவருடைய ப்ராடக்டை கொடுத்து தான் திருப்பி அவங்கள்ட்ட ஆர்டர்ஸ் வாங்கணும், இவர் தேடி போகணும். பட் எங்கள் தொழிலில் அப்படி இல்லை. நாங்கள் ஓரளவு கடை விரிச்சு போட்டு உட்காந்துருப்போம், வரவங்களை பார்த்து நான் கன்வின்ஸ் பண்ணி விற்கிறோம். பட் நான் என்னுடைய தொழில் நான் செலக்ட் பண்ணும்போது சேல்ஸுக்கு போயிட்டு கொடுத்துட்டோம்னா சர்வீஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் நான் எடுத்துக்கிற தொழில் எல்லாமே அப்படி தான். சேல்ஸ் பண்ணாமல் 8 மணிக்கு கடையை மூட்டு நிம்மதியாக போய் தூங்கணும் தான் என்னுடைய தொழில். 35 வருஷமாக தொழில் பண்ணிட்டுருக்கேன், 35 வருஷமாக அதுதான் என்னுடைய எண்ணங்கள். ஆனால் அவர் அப்படி இல்லை. அதுக்கு பின்னாடியே போய்ட்டு எல்லாம் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கணும், அதுதான் பெரிய சமாச்சாரம். உண்மையில் அது நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் சார் 2018 எனக்கு பழக்கமாச்சு. நான் ரோட்டரிக்கோசரம் கோட்டக்குப்பம் ஸ்கூலுக்கோசரம் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வாங்கி கொடுக்குறதோ சார் அப்போ கிட்ட பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் அவர் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அப்போ நான் ரோட்டரியில் ஜாயின் பண்ணல. அவர் அப்போ ஜேசியில் தான் இருந்தார். அப்போ தான் டீட்டெயிலாக கேட்டேன், சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் முக்கியம், அது எல்லா கொஸ்டினும் கேட்டு அவர் எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் சார், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரேன். அப்போ வெளியூரில் இருந்தார் ரெசிடென்ஸ், அப்போ சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. அதுலேருந்து எனக்கு தொடர்ச்சி அவர் பழக்கம். அதுக்கப்புறம் அகர கிளப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொட்டீன் ஆகிட்டு அவர் மீறி போக மாட்டார், இப்படி இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்கலான்றது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதனால் இப்போ இந்த வருஷமும் நம்ம அதுமாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் எங்கள் ரோட்டரியில் எங்கெந்த ஸ்மார்ட் கிளாஸ் கொடுக்குறோமோ அத்தனையும் சார் தான் சப்ளை பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அது ரொம்ப ஒரு முக்கியமானது. அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனோம். அவர் ரிலையன்ஸ் சார் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் பார்த்தேன், ரோபோட்டிக்கில் ப்ளஸ் ஏஐயும் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி பசங்க போய் கை கொடுத்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜி அவர் அடுத்தாப்பில் எனக்கு கொண்டு வரதுக்கு எல்லா விதமான வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.